கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க அவர் நமக்குள்ளே இருந்து அவர் நம்மை அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு விதை போல் விதைத்து நமக்குள்ளே அவர் எப்படி வழிநடத்துகிறார், அவருடைய வார்த்தை தினமும் நாம் கேட்க கேட்க நம்முடைய உள்ள மகிழ்ச்சியார். எங்கு சென்றாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கிடைமா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறனா நடுங்கி அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை சில பேருக்கு பிடிக்காது. பாருங்க, சில பேர்கள் கிறிஸ்துவாக இருந்தாலும் நீ இப்படி இரு, அப்படி இரு, இப்படி செய், அப்படி சொன்னாலும் இது என்ன இப்படி சொல்லுது, தேவனுடைய வார்த்தை என்ன டெய்லி படிக்கணும்னு அவசியமா, இல்லை டெய்லி கேட்க வேண்டிய அவசியமா, ஞாயிற்றுக்கெல்லாம் போகிறேன் உட்காரேன் வாரேன் பஸ் போதாது, இதை விட வேறு என்ன அப்படிலாம் நிறைய பேர் இந்த மாதிரி பயமே இருக்காது அவங்களுக்கு. இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு பயமே இருக்காது. அந்த இது இப்படிலாம் பேசுகிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்குறேன், இதை செய்கிறேன், இந்த அதன் மூலமாக என் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் அந்த விதமான காரியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி, கர்த்தருக்குள்ளே வரப்போகிறேன்னு சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுறவர்களை கர்த்தரை நம்புங்கள். ஏன் நம்பணும்? கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புங்கள். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். நம்பணும். அவர் சொல்லுகிறார், உனக்கு சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவன் நானே என்று சொல்கிறார். அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? பயமே கிடையாது அவனுக்கு. அதாவது பயம் உள்ளத்தில் தேவன் சொல்கிறான், தேவன் கூட இருக்கிறார். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏன் பயப்படணும்? பாருங்க, அது பயப்படுறவர்களே அந்த மாதிரி செய்கிறவர்கள் அந்த நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். நடுங்கி அப்படிலாம் கிடையாது. எனக்குள்ளே என் கர்த்தர். சொல்லுங்க சம்பாதிக்கிற பலனை கொடுக்குற கர்த்தர் அவரேன்னு சொன்னோன்னா அது எப்படி? அவரே எனக்கு பலன் தரார். நான் படிச்சிருக்கிறேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் ஏன் கையும் பிரயாசத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பிரயாசத்தில் போவான். ஒன்றும் நடக்காது. தேவனுடைய கிருபை இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் அதிலேருந்து ஏதாட்டு ஒன்று வெற்றி போடுவான். ஆனால் அதில் நிம்மதி இருக்காது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதமே என்ன கொடுக்கிறது? அவனுக்கு ஒரு குறைவில்லாமல் அவனுக்கு பிரச்சனையே இல்லாத ஒரு நீடிய சந்தோஷத்தை கொடுக்குற ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே தேவன் கொடுக்குறார். அவனுக்கு குறைவே இருக்காது. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அவன் இருக்கிறான்னா அவனுக்கு சந்தோஷம் தான் இருக்கும் வழியே அவனுக்கு எந்த விதத்தில் வேதனை கூட்டாருன்னு போட்டிருக்கு. ஆகையால் தேவன் அப்படி அவர்களை வழி நடத்துகிறார். பாருங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கிடைமா இருக்கிறார். பாருங்கள், இந்த தேவன் பாருங்கள், அவர்களை தேவனுடைய வார்த்தைகளை நம்பி அதன் கூட இருந்து அதை நினைத்து, தேவன் இதையெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காது, நிச்சயமாக எனக்குள்ளே இருக்கிறது, அவர் என்னை வழிநடத்துகிறார் என்று அவன் நம்பும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார்? துணையும் கிடையுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, இப்படி தான் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்துகிறார் வார்த்தை கொண்டு. நீ நம்புப்பா. கர்த்தரை நம்பும் பொழுது என்ன நடக்கு? கர்த்தரை நம்பணும்னா கர்த்தருடைய வார்த்தை, அதற்கு நீ முதலிடம் கொடுத்து அதை நீ விசுவாசித்து அதனோடு மனம் பொருந்தும் பொழுது என்ன நடக்கு? கர்த்தருடைய வார்த்தை உள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நான் ஏற்கனவே உங்களை சொல்லி, அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு விதை போன்று. நீங்கள் இன்னைக்கு விதைச்சிட்டிங்கன்னா உடனே அது மரமாக ஆகாது. நீங்கள் சொல்ல 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 அது ஒரு பெரிய ஆலமரம் போல கனிகளை கொடுக்கும். அப்பொழுது உங்களிடத்துல எப்படி ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே எத்தனை மிருகங்கள் அழகாக அந்த நிலத்தில் தங்கி இளைப்பாறுதல் போல உங்களிடத்துல எல்லாரும் உங்களிடத்துல எல்லாரும் நன்மைகளை பெற்று செல்வார்கள். நீங்கள் எல்லாத்துக்கும் உதவுவீங்க. நீங்கள் ஏழைகளுக்கு சரிதான், சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்குற மனப்பான்மை உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் கொடுக்குறவராக மாறிவிடுங்கள். உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 100% இருக்கிற இடத்துல நீங்கள் உங்கள்கிட்ட 10% வச்சுக்கிட்டு 90% கொடுக்குற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த அளவு உங்களுக்கு 10%ஏ போதுங்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பு செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சோர்ந்து போவாதீர்கள். இந்த தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை காக்கிறவர், இப்படித்தான் வழி நடத்துகிறார். ஆகையால் அவர் துணையும் கிடைமா இருக்கிறவர், உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.